அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் UDAS Plus போர்ட்டலில் மாணவர்களின் ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், அதே போன்று ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் விவரங்களை எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல UDAS Plus அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு udasplus.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்லயே ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் டு லாகின் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு மேல போனீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க ஸ்கூலோட 11 டிஜிட் UDAS நம்பரும், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல UDAS Plus போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்க என்ன கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை தவறு இல்லாம டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல கரண்ட் அகடமிக் இயர் 2024-25 அப்படின்னு வந்துட்டு ரெட் கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் ஒரு சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களது பள்ளியின் ஸ்கூல் டேஷ்போர்டு ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும். அதுல கிளாஸ் வைஸ் என்ரோல்மெண்ட் டீடைல்ஸ் வந்திருக்கும். இதுல ரைட் சைட்லயே வியூ பார் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வகுப்பு வாரியா அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய பெயர், அவர்களுடைய பென் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதே போல என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் விவரங்களை நீங்க இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்திருக்கும். இதில் ஏதாவது ஒரு விவரத்தை பூர்த்தி செஞ்சிருந்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதே போன்ற அனைத்து விவரமும் பூர்த்தி செஞ்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஜெனரல் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் இந்த விவரங்களை நீங்க அப்டேட் பண்ணுவதற்கு முன்பு லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஜெனரல் ப்ரொஃபைல் ஃபீல்ட் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டூடெண்ட் நேம் எவ்வாறு டைப் பண்ணணும், அதே போல எடிட் பண்றதா இருந்தா எப்படி எடிட் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் எது போல டைப் பண்ணணும், அதே போன்று மதர் நேம், ஃபாதர் நேம், கார்டியன் நேம் இந்த விவரங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே போன்று ஆதார் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் ஆஸ் பர் ஆதார் கார்டு இந்த விவரங்கள் எல்லாமே எவ்வாறு பூர்த்தி செய்யணும் அப்படின்ற விவரமும் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் டேட் அண்ட் பிரசன்ட் ஸ்கூல் அட்ரஸ், அதே போல பின்கோட், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அதே போன்று பெனிஃபிஷியரி ஸ்கீம் டீடைல்ஸ், இம்பர்மெண்ட் டீடைல்ஸ், டிசபிலிட்டி பர்சன்டேஜ் இந்த விவரங்கள் எல்லாம் எவ்வாறு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. அதே போன்று என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் ஃபீல்ட் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் பூர்த்தி செய்யக்கூடிய ஃபீல்டு எவ்வாறு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற விவரமும் கொடுத்திருக்காங்க. இந்த விவரங்களை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொண்டு ஸ்டூடெண்டுடைய ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், அதே போன்று ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் விவரங்களை ஒவ்வொன்றாக நீங்க அப்டேட் பண்ணுங்க. இந்த விவரங்களை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு லெஃப்ட் சைடு மெனுவிலேயே ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்க விவரங்களை அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்புக்கு நேரா வியூ பார் மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய விவரம் வந்திருக்கும். எந்த மாணவருக்கு நீங்க அப்டேட் பண்ணணுமோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே லாஸ்டா ஜெனரல் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஜெனரல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். இதுல ஒவ்வொரு விவரங்களும் நீங்க பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்திலேயே ரெஃபர் ரூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது அது ஹெட்டிங்க்கு போயிடும். அதுல நீங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்டுடைய விவரத்தை அப்டேட் பண்ணிக்கலாம். இது போல ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரூல் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த ரூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹெட்டிங்க்கு போயிடும். அதை பார்த்து நீங்க சரியான விவரத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். இது போல இந்த ஜெனரல் ப்ரொஃபைல்ல கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஹெட்டிங்குமே நீங்க பூர்த்தி செய்த பிறகு லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா ஹெட்டிங்கும் நீங்க ஃபில் பண்ணின பிறகு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். அதன் பிறகு க்ளோஸ் கொடுங்க.
க்ளோஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணினதும் என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்திருக்கும். இதுலயுமே ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்க அப்டேட் பண்ணுவதற்கு ரெஃபர் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளூ கலர்ல ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது அந்த ரூலை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபீல்டு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். இது போல அனைத்து விவரமும் நீங்க அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி சேவ்ட் அப்படின்னு வந்துடும். அதன் பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் ஹெட்டிங் வந்திருக்கும். அதுலயும் ஒவ்வொரு ஹெட்டிங்கா படித்து பார்த்து அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்க ஃபில் செய்யும் போது எஸ் ஆர் நோ கரெக்டான விவரத்தை அப்டேட் பண்ணிட்டு லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான 3 ஹெட்டிங்குமே கம்ப்ளீட் ஆயிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது போல நமது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் விவரங்களை அப்டேட் பண்ணி முடித்த பிறகு ப்ரொஃபைல் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஹெட்டிங் நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க அப்டேட் பண்ணினா அனைத்து டேட்டாவும் வந்திருக்கும். இது பிடிஎஃப் வடிவில் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளணும்னா டாப்ல போயிட்டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் உடைய விவரம் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அப்டேட் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த 3 ஹெட்டிங்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்க அப்டேட் பண்ணி முடித்த பிறகு லாஸ்டா இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாணவருக்குரிய ப்ரொஃபைல் விவரங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு வந்திருக்கும். இது போல உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் விவரங்களை அதில் கொடுத்துள்ள ரூல் படி நீங்க சரியான விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.